50 பேர் ரோட்டில் ஓட்டி அப்புறம் ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கு வண்டி. ஃபைவ்ல தான் அப்புறம் ஓட்டிட்டு ரெண்டெல்லாம் ஓட்டி ஆகணும். ஃபுல்லாக பூடாக இருக்குது பூண்டு. ஏற்றனால வீடியோ இல்லைனால மழை பெஞ்சதுனால வண்டி அந்த வேலையும் இல்லை அப்புறம் அதனால் வீடியோ எடுக்க முடியல. மறுபடியும் மழை விட்டுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ டெய்லி வேணுமா இல்லை 3 நாள் 4 நாள் அந்த மாதிரி விட்டு விட்டு வேணும் விட்டு விட்டால் வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன். டெய்லி வேணுங்கிற நண்பர்கள் அதிகமாக இருந்தீங்கன்னா டெய்லியும் போடுறேன். நாளைக்கு வீடியோவில் வந்து ரிவேஸ் பிடிஓ சிஆர்பிடிஓ ஒன்றே தான் ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கு ரவுண்ட் பிடிஓ வைப்பாங்க. போகிற வண்டியில் சிஆர்பிடிஓன்னு வரும். 2016 சுராஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அந்த பிடிஓ வந்தப்பெல்லாம் ஆர்பிடிஓன்னு வரும். நாளைக்கு கலர் லைட் இருக்கிற ஒரு கிளிப்பாக போடுறோம் ப்ரோ. தாண்டிட்டு கலர் லைட் வச்சு முடிச்சாச்சு. நியான் லைட்டு அதை நம்மளுக்கு ஒரு கிளிப்பாக போடுறேன். அவ்வளோதான் ப்ரோ. வண்டி லோடு வாங்கி தான் ப்ரோ ஓடுது. ஆர்பிஎம் பாருங்கள் 14 வச்சு 14 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிடிஓ 540 எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் அப்புறம். கொஞ்சத்தையும் ஓட்டிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 812 வந்து இந்த 540 சிஆர்பிடிஓ முன்னாடி தள்ளி விட்டு கிளட்சை லாக் பண்ணிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பிடிஓ ஆப்ரேஷன் அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஓ கிளட்சை வந்து இது வந்து ஆப் எங்கேஜ், இது வந்து டிஸ்எங்கேஜ். இப்போ இது வந்து 540 போடணுன்னா ஒவ்வொரு டைமுக்கு இப்படி கிளர்ச்சி விழுந்துருச்சு போட்டிங்கன்னா இது வந்து 540. அதே பின்னாடி தள்ளி விட்டிங்கன்னா அதுக்கும் வேலையே இல்லை. இது தள்ளி விட்டிங்கனாலும் அவ்வளோதான், இதுக்கும் அதுக்கும் வேலையே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கீரு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்பீடு வந்து இது கிளட்ச் அழுத்தினீங்கன்னா அதுவும் நின்றுடும். இதை வந்து சிங்கிள் கிளட்சாக வேலை செஞ்சுட்டு வச்சுக்கிங்களேன். டபுள் கிளட்சாக யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கிளட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே செகண்ட் கீரு தான் செகண்ட் கீர் போட்டிங்கன்னா கிளட்ச் விட்டிங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். தேர்டு கீரில் போடையில் வண்டி ஐடில் பண்ணிக்கிட்டு தேர்டு போடுறேன். தேர்டில் ஐடியில் ஒரு ஸ்பீடு அதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து இந்த இது ஆஃப்லேயே தான் இருக்குது. கிளட்சை எடுத்தோம்னா இங்கே சுற்ற ஆரம்பிச்சிடும், தெரியுதா? அடுத்து தேர்ட்லேருந்து டாப்புக்கு பார்த்திக்கிறோம். டாப் கீரு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு ரொட்டேட்டர் இப்படிலாம் ஓட்டிங்கன்னா பிசிக்கிட்டு போயிட்டு அப்புறம் வண்டி ஒர்க் ஷாப் எங்கே இருக்குதுன்னு தான் தேடணும். அதே ரிவேர்ஸில் போட்டிங்கன்னா ரிவேர்ஸ் போடுறேன். இப்போ வந்து ரிவேர்ஸ் ஸ்பீடே வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸில் சுற்றும் பாருங்கள், ரிவேர்ஸில் சுற்றும். அதே ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா இப்படி ஆப்போசிட்டில் சுற்றும் ரிவேர்ஸு. அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் அதனோட மெக்கானிசம். மறுபடியும் நமக்கு வேணும்னா 540 வேலை செய்யுது. அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் அதனோட மெக்கானிசம். சுராஜில் வந்து
சிஆர்பிடிஓ ரிவேஸ் பிடிஓ வந்து இதுதான். அதனோட மெக்கானிசம் வந்து இதுதான் ப்ரோ. நானும் உங்களுக்கு காட்டலான்னே இருந்தேன் ப்ரோ. மழை வர மாதிரி அதான் கொஞ்சம் சரி ஓட்டி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு சுற்று காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ப்ரோ விட்டுட்டேன். இதுதான் அதனோட மெக்கானிசம் ப்ரோ. நீங்கள் சிங்கிள் கிளர்ச்சாக வேணும், லோ பஸ்ஸில் தான் ப்ரோ ஓட்டுவேன், சிங்கிள் கிளர்ச்சாக வேணும். அதாவது ரொட்டாட்டர் ஓட்டையில் தான் சிங்கிள் கிளர்ச்சி வந்து ஒவ்வொரு இடத்துல தேவைப்படும். பேலருக்குலாம் டபுள் கிளர்ச்சி தான் ப்ரோ. பேலர் ஓட்டுறவங்க தயவு செஞ்சு ரிவேஸ் பிடிஓ தான் லாக் பண்ணிடுங்க. ரிவேஸ் பிடிஓ எதை எப்படி லாக் பண்ணுறதுன்னா அதை அந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்து கம்பி மாதிரி கொடுத்து இப்படியே கொடுத்துருங்க. அப்படி கவ மாதிரி இப்படி கவ மாதிரி தள்ளி பிடிச்சிக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. முன்னாடி மட்டும் தள்ளுற மாதிரி வச்சுக்கிங்க. ஏன்னா பின்னாடி ரிவேஸ் பிடிஓ போட்டால் தானே அந்த இதெல்லாம் உடைக்குது. அதனால் இதில் ஒரு பட்டை மாதிரி ஒன்று கொடுத்து லேத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கவ மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இறங்குற இதுக்கு அப்படியே ரிவேஸ் தள்ளாத மாதிரி ரிவேஸ் கீர் உருவாத மாதிரி போட்டுங்க. பேலர் மட்டும் ப்ரோ, பேலர் மட்டும் தான் ப்ரோ ஓடும் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணிக்க. நான் சொன்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. எனக்கு தெரியாது நீங்களும் சொல்லிக் கொடுங்க. வண்டியில் இப்படி இருக்குது ப்ரோ, நீங்கள் இப்படி வைங்க அப்படின்ட்டு. ஓடிட்டுருக்கிற இது பார்த்தீங்கன்னா லோ செகண்டு 1300 1200 RPM. 1300 செட் பண்ணேன், 1200 540 ப்ரோ. மேக்ஸிமம் நாங்கள் ரிவேஸ் பிடிஓ யூஸே பண்ண மாட்டோம் ப்ரோ. ஏதோ கிழிஞ்சு நல்லா பூண்டு நல்லா மாட்டிக்கிட்டு பிளாஞ்சில் வந்து ரோல் ஆகிட்டுனா ரிவேஸ் பிடிஓ போட்டு எடுத்து விடுவோம். கீழே இறங்கி உருகிட்டு இருக்கணுங்கிறது இல்லை ப்ரோ. ரிவேஸில் போட்டு விட்டு செகண்டு சிஆர்பிடிஓவில் செகண்ட் கீர் மாற்றினீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் வெளியில் இப்படி வந்துடும். ஆனால் ரிவேஸ் பிடிஓ போடையில் மூஞ்சி பத்திரம் ப்ரோ. ஏதாவது கடந்ததுனால ஆறி வண்டி டிரைவருக்கு ஏதாவது அடிக்கும். இதுதான் ப்ரோ சுராஜில் இருக்க சிஆர்பிடிஓ 540ங்கிற ஒரு மெக்கானிசம் இதுதான். இந்த இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் ப்ரோ இருக்குது எங்களுக்குலாம். ஓகே ப்ரோ, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இருட்டு வேறு கட்டிக்கிச்சு. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு பயன்படுதுன்னா மேலும் மேலும் இந்தமாதிரி நம்ம சேனலில் வந்து டெய்லியும் வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கும் ப்ரோ. இந்த மழை பெய்யறதுனால தான் ப்ரோ வண்டிக்கு எந்த வேலையும் இல்லாதனால வீடியோ அப்லோட் பண்ணல. அவ்வளோதான் ப்ரோ. ஓட்டி முடிச்சாச்சு. இந்த கிளர்ச்சி இழுத்துட்டு மறுபடியும் இதை நியூட்ரல் பண்ணிட்டு இப்படி எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான் ப்ரோ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.